சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசியை சேர்ந்த ரிதன்யா அப்படிங்கிற பெண் திருமணமான 78 நாள்களுக்கு பிறகு தற்கொலை செய்து கொண்டாங்க. இந்த தற்கொலை வரதட்சணை கொடுமையாலும் பாலியல் துன்புறுத்தலாலும் நடந்தது அப்படிங்கிற ஒரு விவகாரம் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதங்கள் பரபரப்பாக ஊடகங்களில் பேசப்பட்டதாக இருந்தது. அதற்கு பிறகு கரூரில் நடந்த தவேக தலைவர் விஜய் கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் கொல்லப்படுறாங்க, உயிரிழக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு அவினாசி ரிதன்யாவுடைய விவகாரத்தை யாரும் பெருசாக பேசலை. இதற்கு இடைப்பட்ட நேரத்திலேயே என்னுடைய பெண்ணை பற்றி தவறாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க, எங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை பொது வெளிக்கு கொண்டு வந்து எங்களை கௌரவக்குறைவாக நடத்துகிறீங்க, அதனால் நீங்கள் போட்டிருக்கிற வீடியோக்களை எல்லாம் நீக்கணும்னு அவினாசி ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுரை எனக்கும் KTV அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனலுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இது நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்படுவதாக சொல்லியிருக்காரு. அதற்கான பதிலையும் நான் கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட யாருடைய வாழ்க்கை பற்றியும் தனிப்பட்ட யாருடைய நடவடிக்கைகளை பற்றியும் நம்ம இங்கே விமர்சனத்துக்கு வைக்கல. அது ஒரு நாகரிகமான செயலாக இருக்காது. அந்த வேலையை நம்ம என்றைக்கும் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த தற்கொலை தொடர்பாக அந்த பெண்ணுடைய, அதாவது ரிதன்யாவுடைய பெற்றோர்களான அண்ணாதுரையும் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய சித்தப்பா உள்ளிட்ட உறவினர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கா அப்படிங்கிறதை பற்றி மட்டும்தான் பார்த்தோமே தவிர அதை கடந்து நம்ம இந்த விவகாரத்தில் நம்ம போகவே இல்லை. இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் காவல்துறையினுடைய விசாரணையில் ரிதன்யாவுக்கும் அவரோடு முன்பு படித்து கொண்டிருந்த இன்னொரு மாணவன், அதாவது அவருடைய நண்பனுக்கும் காதல் வயப்பட்டிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக 2 பேரும் செல்ஃபோன்லாம் பேசியிருந்திருக்காங்க. இந்த விவகாரங்களை பற்றி நாங்களும் அந்த நபரை கூப்பிட்டு விசாரித்தோம் அப்படின்னு சொன்ன தரவின் அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன். அது அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குது. வழக்கறிஞர் பாப்பா மோகன் இதை பற்றியும் வெளிப்படையாகவே பேசியிருந்தார். உண்மையில் என்ன நடந்துங்கிறதை பற்றிய நகர்வுகளை தான் நம்ம கொண்டு போயிருந்தோம். அது கிட்டத்தட்ட காவல்துறையினுடைய விசாரணையோடு ஒத்து போகிறதா தான் இருக்கும். காவல்துறையினுடைய விசாரணைக்கு எதிராகவோ அல்லது அது திசை திருப்புகின்ற முயற்சியாகவோ இருக்காது. அதே மாதிரி நமக்கு கிடைத்திருக்கிற தரவுகள் அப்படிங்கிறது எல்லாமே காவல்துறையோடு பகிர்ந்துக்கிறதா கடந்த கால ஊடகத்தினுடைய வழக்கம். இது பல ஆண்டுகளாக நான் பத்திரிகை துறையில் பார்த்துருக்கேன். எனக்கு கிடைத்திருக்கிற பல தரவுகளையும் காவல்துறைக்கு நான் கொடுத்துருக்கேன். காவல்துறையினுடைய பல வழக்கு விசாரணைகளுக்கும் நான் சாட்சியாகவும் போயிருக்கிறோம். அந்த மாதிரி தான் நான் ஊடகத்துறையில் பயிற்றுவிக்கப்பட்டு வந்துட்டுருக்கிறேன். யாருடைய தனிப்பட்ட நோக்கத்துக்காக, என்னுடைய தனிப்பட்ட காரணத்துக்காக அல்லது யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த பணத்துக்காக பொய்யா பேசக்கூடிய வழக்கம் இதுவரைக்கும் இல்லை. அது சிவா மீடியாவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை அண்ணாதுரை வச்சுருந்தார். அதுக்கான பதிலையும் நம்ம அனுப்பியிருக்கிறோம். இதுக்கு பிறகு இந்த வழக்கு இன்னொரு கட்ட நகர்வை நோக்கி போயிருக்கு. அதாவது ரிதன்யாவுடைய கணவர் கவின்குமார் சார்பில் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது. அந்த வழக்கில் என்னுடைய வீட்டில் ரிதன்யா பயன்படுத்தின 2 செல்ஃபோன் இருக்குது, அந்த செல்ஃபோனை நீங்கள் எடுத்து ஆய்வுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை பற்றி அவினாசி காவல்துறையிலும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிற சேவூர் காவல் ஆய்வாளர்கிட்டையும் வழக்கினுடைய விசாரணை அலுவலராக இருக்கிற அவினாசி DSP சொல்லியிருக்காங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கொடுக்கப்பட்ட புகார், அந்த புகாரை கடந்து அவங்க போக விரும்புகிறதா தெரியல. ஏன்னா அவினாசி போலீஸார் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த போலீஸாருமே வழக்கை வழக்காக விசாரிக்கணும் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து புகார் கொடுத்தவனுக்கு சாதகமான ஏதாவது செய்தி இருந்தால் போட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோம், இல்லை நாசமாக போங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் அக்யூட்டில் ஆகிட்டு போயிட்டு எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஒரு நிகழ்வு நடந்திருக்குமானால், அதாவது ஒரு குற்ற நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு அடிப்படை காரணம் என்னங்கிறதை பற்றி அதை முழுமையாக விசாரித்து சார்ஜ் ஷீட் போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கடந்த கால காவல்துறையில் இருந்த வழக்கம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு காவல்துறையில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. எதுக்கு நமக்கு தேவையில்லாத சிக்கல்? புகார் கொடுத்தவன் நீதிமன்றத்துக்கு போவான், அவன் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவனாக இருப்பான், ஒரு ஜாதி சங்கத்தை சார்ந்தவனாக இருப்பான், அவன் விசாரணை அலுவலர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவாங்க. அதனால் அந்த விவகாரத்துக்குள்ள நம்ம போக வேணாம். என்ன புகார் சொல்லியிருக்காங்க, யார் யாரால் எப்படி கொல்லப்பட்டார் அல்லது எப்படி சித்திரவதைப்படுத்தப்பட்டார், எப்படி பிரச்சனை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது புகார் வாங்குவோம். அப்படி ஒத்து வரக்கூடிய மாதிரியான சில மெட்டீரியலை சேர்த்து நம்மளே போட்டு முடிச்சிருவோம். இது அவங்க செய்யலை, வேற ஆள் செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல்கள் நம்ம போக வேணாம் அப்படிங்கிற முடிவில் தான் அவினாசி போலீஸார் இருந்திருக்காங்க. கவின்குமார் குடும்பத்தார் ரிதன்யா பயன்படுத்தின 2 செல்ஃபோன் எங்களுடைய வீட்டில் இருக்குது, அதை நீங்கள் ஆய்வுக்கு எடுத்து அதில் இருக்கிற தரவுகளை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸார் அதை ஏற்றுக்கல. எங்களுக்கு அது தேவையில்லை, புகார்தாரருடைய புகார்தாரரே எக்கச்சக்கமான தரவுகளை கொடுத்துருக்காங்க, அந்த புகாரோடு போட்டு நாங்கள் வழக்கம் முடிச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோனை அவங்க வாங்க விரும்பாத சூழலில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் இந்த ஃபோன் 2ஐயும் ஆய்வுக்கு உட்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அவினாசி போலீஸார் அந்த செல்ஃபோன் 2ஐயும் வாங்கி அதை ஆய்வுக்கு அனுப்புகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த செல்ஃபோன் எப்படி பெறப்பட்டது, இந்த செல்ஃபோனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி காவல்துறை சார்ந்திருக்கிற சில நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்கிற செய்தி கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 44,000 45,000 ஃபோன் கால்கள் அந்த செல்ஃபோனில் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
அந்த ஃபோன் கால் எல்லாமே ரிதன்யாவுடைய அப்பா பேசுனதும் இருக்குது, அவங்க குடும்பத்தார் பேசுனதும் இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்ன வரைக்கும் அந்த ஃபோனை அவங்க அப்பா பயன்படுத்தியிருப்பார் போல இருக்குது. அதுக்கு பிறகு அந்த ஃபோனை ரிதன்யா பயன்படுத்தியிருக்காங்க. ரிதன்யாவும் கிட்டத்தட்ட அந்த ஃபோனில் ஒரு 20,000 கால்களுக்கு பக்கமாக பேசியிருக்காங்க. அதில் 700 மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட நபரோடு பேசியிருக்காங்க. அந்த நபரைத்தான் ஏற்கனவே போலீஸார் சம்மன் அனுப்பி கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த நபர் தான் ரிதன்யாவோடு பழகி அவரை காதலித்ததாக சொல்லப்படக்கூடிய நபர். அதாவது ரிதன்யா அந்த நபரை காதலிச்சிருக்காங்க. ஆனால் அந்த நபர் நம்ம 2 பேரும் ஒரே குலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறனால நம்ம அண்ணன் தங்கை உறவு அல்லது அக்கா தம்பி உறவு ஆயிடுறோம், நமக்குள்ளே காதல் சாத்தியப்படாதுன்னு சொல்லி கலந்துக்கிறாரு. அந்த நபரோடு தான் கிட்டத்தட்ட 700 மணி நேரத்துக்கு பக்கமாக பேசியிருக்காங்க. இதில் எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நாங்கள் எடுத்து மெட்டீரியலாக கோர்ட்டுக்கு கொடுக்குறது அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் ஆயிரும். அதை என்ன செய்வாங்க அப்படிங்கிறது இல்லை. எங்களுடைய உயரதிகாரிகள் நாங்கள் இருக்கிற அடிப்படை தரவுகளை மட்டும் வச்சு உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துருக்குறோம். ஏன்னா உயர்நீதிமன்றமும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தான் இந்த வழக்கை கண்காணிக்கணும்னு போட்டிருக்காங்க. அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும். அது தவிர ரிதன்யாவுடைய அப்பா பேசின பல தொழில் முறையானது, அது பல குறியீடுகளோடு தான் அவர் நிறையா பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பெயரை சொல்லி அந்த பெயர் எவ்வளோ என்னங்கிற மாதிரியான சில பேச்சு வழக்கெல்லாம் இருக்குது. அது எங்களுக்கு அது புரியலை, அது எங்களுக்கு தேவையும் கிடையாது. ரிதன்யாவுடைய பேச்சை மட்டும்தான் நாங்கள் முக்கிய ஆவணமாக நாங்கள் எடுத்துக்கிறதா இருக்கோம். அதில் அந்த பொண்ணு தங்களுக்கு வேண்டப்பட்ட சில நண்பர்கள்ட்ட எல்லாமே எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை, எங்கள் பெற்றோர்கள் தான் வற்புறுத்துறாங்க, எப்படியாவது திருமணத்தை நிறுத்த முயற்சி பண்ணுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கு. அது எல்லாமே இருக்குது. அது எல்லாமே டேட்டாக்கெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் குறிப்பிடத்தக்கதாக ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது சர்ச்சைக்குரிய ஒரு கண்டென்ட் அது உள்ளே வருதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பா ரிதன்யா ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஜிம்மில் இருக்கக்கூடிய பயிற்சியாளருக்கு அந்த பொண்ணு உள்ள பழக்கம் போல் இருக்குது. அந்த பயிற்சியாளர் இந்த ஜிம் நிறுவனத்துக்கு சொந்தமானது. கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் ஒரு 15 ஊர்களில் ஜிம் நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாள் பயிற்சிக்கு போவார் போல இருக்குது. அந்த வகையில் ஒரு திருப்பூர் வேளம்பாளையம் பகுதியில் கவின்குமாருடைய உறவினர், அது அவங்க அப்பாவா தாத்தாவா அப்படிங்கிறது தெரியல, அவங்க உறவினர் ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு வணிக வளாகத்தில் அந்த ஜிம் இருக்குது. அங்கேயும் அவர் போயிருக்காரு. அவர்கிட்ட திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு முறை ரிதன்யா ஃபோன் பண்ணி பேசி தன்னை அறிமுகப்படுத்திட்டு பேசுது. அவரும் தான் ஜிம் பயிற்சியாளர் தான் அப்படிங்கிறத அந்த ஃபோன்லேயே சொல்லிட்டு தான் பேசுகிறாரு. அந்த ஜிம் பயிற்சியாளர்கிட்ட பேசக்கூடிய ரிதன்யா திருப்பூரில் வேளம்பாளையம் பகுதியில் நீங்கள் வச்சுருக்கிற ஜிம் பில்டிங்கினுடைய உரிமையாளர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குது. அது எங்கள் ஜிம்னுடைய முதலாளிக்கு தான் தெரியும், நான் பயிற்சிக்கு போயிட்டு வரேன் தான், எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் யாரோ ஒரு காங்கிரஸ்காரர், அதாவது கவின்குமாருடைய தாத்தா பேரை சொல்லி அவர் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவங்களுடைய ஜிம் தான் அது, அந்த பில்டிங் ஓனர் தான், அவங்க பேரையெல்லாம் சொல்லி அவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது. எனக்கு அந்த மாதிரிலாம் யாரையும் தெரியாதுமா, நான் வந்தேன்னா வரக்கூடிய பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு நான் வந்துடுவேன், எனக்கு யாரும் தெரியாது, ஏன் இதை பற்றியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அந்த ஜிம் பயிற்சியாளர் கேட்குறாரு. இல்லை, எனக்கும் அந்த ஜிம் வச்சுருக்கக்கூடிய பில்டிங் உரிமையாளருடைய சொந்தக்கார பையன் ஒருத்தருக்கு திருமணம் நிச்சயம் இருக்குது, ஆனால் நான் வேற ஒரு நபரை காதலிச்சிட்ருக்கேன், எனக்கு இந்த திருமணம் வேண்டான்னு எப்படியாவது அந்த பில்டிங் உரிமையாளர்கிட்ட சொல்லி அதை கவின்குமாருடைய குடும்பத்தாருக்கு பாஸ் பண்ணணும், அந்த வேலையை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குது. அவரும் எனக்கு அந்த மாதிரியான ஆள் இவங்களா அவங்களா அப்படிங்கிறதெல்லாம் சில பேரை கேட்டுட்டு, இல்லைம்மா அது எனக்கு சாத்தியம் இல்லை, ஏன் நீயே நேராக சொல்லிடு, அவங்களாம் இவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சுருக்கா, அவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் விட்டுருக்கு தானே, நீயே சொல்லிடு அப்படின்னு அந்த பயிற்சியாளர் சொல்கிறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, ஐயோ நான் சொன்னேன்னா எங்கள் வீட்டில் என்ன சோத்தில் வெஸ்த வச்சு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரியான பல ஆடியோ பதிவுகள், திருமணத்தை நிறுத்துறதுக்காக அந்த பொண்ணை எடுத்துக்கிட்ட சில முயற்சிகளும் அந்த செல்ஃபோன் பதிவுகள் இருக்குது. அதே மாதிரி எனக்கு பிடிக்கல, என்னை வற்புறுத்தி கட்டி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு தன்னுடைய தோழியரோடு பேசின சில பதிவுகளும் இருக்குது. இதையெல்லாம் கடந்து தன்னுடைய காதலன் அந்த பையனோட கிட்டத்தட்ட 700 மணி நேரம் இந்த ஃபோனில் இருக்கிற பதிவுகளில் அந்த பொண்ணு பேசியிருக்கு அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க. இந்த ஃபோனை இந்த பொண்ணு எதுக்காக கொண்டு வந்து கவின்குமார் வீட்டில் வச்சுருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஏதாவது விசாரிக்க முடிஞ்சதா அப்படின்னு நம்ம காவல்துறை சார்ந்த நண்பர்கள்ட்ட கேட்டோம். எங்களுக்கு தெரிய திருமணத்துக்கு பிறகு இந்த ஃபோன் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்தால் அது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு தனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறனால பாதுகாப்பாக இருக்கட்டும் நான் இங்கே வச்சுருந்துருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது என்னங்கிறத நம்ம முழுமையாக அனுமானிக்க முடியல. ஆனால் அந்த நோக்கத்துக்காக தான் யாருடைய பார்வையிலையும் படாமல் இருக்கட்டும், தன்னுடைய பெற்றோர்களுடைய பார்வையில் படாமல் இருக்கட்டும் தான் நான் இந்த பொண்ணு இங்கே வச்சுருந்துருக்கணும். கடைசியாக கோவிச்சுட்டு போகிற அந்த நேரத்தில் இதை மறந்துட்டு போயிடுச்சோ அல்லது எந்த மனநிலையில் இதை விட்டுட்டு போயிடுச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த ஃபோன் இங்கே விட்டுட்டு போயிருக்கு. இது
தடய அறிவியலுக்கு அனுப்பப்பட்டு இது எல்லாமே ஒரிஜினல் வாய்ஸ் தான் அப்படிங்கிறது உறுதியானால்தான் இந்த வழக்கை நம்ம அடுத்த கட்ட நகர்வு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏற்கனவே ரிதன்யாவுடைய பேச்சு, அதாவது அப்பாவுக்கு அனுப்பப்பட்ட 8 அல்லது 9 ஆடியோக்களில் பேசப்பட்டது அந்த பொண்ணுடைய பேச்சு தானா அப்படிங்கிறதை பற்றியும், அதுக்கு முன்பாக ஒரு முறை ரிதன்யா தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் போடுறதா சொன்ன நகையை போட்டுருங்க, அந்த நகையை இங்கே கேட்டாங்க அல்லது கேட்குறாங்க அப்படிங்கிற ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி அந்த சிக்கல் வந்ததுன்னா எனக்கு தர்ம சங்கடம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தது. இது வரதட்சணைக்கான மிக முக்கிய ஆதாரமாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நீங்கள் ஆய்வுக்கு அனுப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் ஏற்கனவே அனுப்பின ஆய்வு முடிவுகள் எல்லாமே வந்துருச்சு, அந்த வாய்ஸ் எல்லாமே ரிதன்யாவுடைய ஒரிஜினல் வாய்ஸ் தான், அதில் எதுவும் இடைச்சொற்கள் செய்யப்பட்டதோ இல்லை. அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு பேசி அனுப்பின வாய்ஸ், அந்த சாகும் தருவாயில் அனுப்பப்பட்ட 8 அல்லது 9 வாய்ஸும் அதற்கு முன்னால் அனுப்பப்பட்டதாக சொல்லி அவங்க கொடுத்த வாய்ஸும் ஒரிஜினல் வாய்ஸ் தான். அது அந்த நேரத்தில் தான் அந்த ஃபோன் மூலமாக போயிருக்கு. ஆனால் அது எப்போ பதிவு பண்ணி வச்சது, எப்போ அனுப்புனதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, அது தேவையில்லாத சிக்கலை உருவாக்கும் அப்படின்ட்டாங்க. இந்த 2 செல்ஃபோனையும் எடுத்து போலீஸார் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு பிறகு அதற்கான எதிர்வினை என்ன இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக தெரியல. ஏன்னா அண்ணாதுரை குடும்பத்தாரோ அல்லது அவங்களுடைய வழக்கறிஞரோ அப்படி ஆய்வுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னாலும் அதை வேறு எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியோ எதுவும் மனு தாக்கல் பண்ண மாதிரி தெரியல. ஒருவேளை அவங்க மனு தாக்கல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இந்த செல்ஃபோன் இருக்கக்கூடிய பேச்சு இந்த வழக்கை முழுக்க வேறு திசையில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அனுமானிக்க முடியுது. ஏன்னா போலீஸாருடைய ஆரம்பகட்ட விசாரணை எப்படி இருந்ததுன்னா, கவின்குமார் குடும்பத்தார் வரதட்சணை கொடுமை காரணமாகவும் உடல் ரீதியான சித்திரவதை காரணமாகவும் தான் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டுங்கிற புகாரை பெற்று அந்த புகாரின் மேல் வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. இல்லை ரிதன்யாவுடைய தற்கொலைக்கு காரணம் நாங்கள் வரதட்சணை கேட்டதாக சொன்னதும் போய், நாங்கள் பாலியல் சித்திரவதை, அதாவது எங்களுடைய பையன் பாலியல் சித்திரவதை சொன்னதாகவும் போய் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கிற பதில் மனு, அதற்கு ஆதாரமாக இந்த செல்ஃபோனை கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபோன் முழுக்க பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டு அதனுடைய முடிவுகள் வந்து அது ரிதன்யாவுடைய வாய்ஸ் தான் அப்படிங்கிறது உறுதியானால் நிச்சயமாக கவின்குமார் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த வழக்கிலிருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் கடந்து அந்த ஃபோனில் பல விஷயங்கள் இருக்குது, அதை பொது வெளியில் பேசுகிறதோ அல்லது உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறதோ சரியாக இருக்காது, அதை எல்லாமே நாங்கள் நீதிமன்ற ஆவணங்களாக தான் கொடுக்க போகிறோம், இதுதான் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த வழக்கு விசாரணையில் கூடிய காவல்துறை நண்பர்கள் சொல்கிறாங்க. மொத்தத்தில் ரிதன்யா வழக்கு இப்போ ஒரு சரியான பாதையை நோக்கி போயிட்டுருக்கிறதா தெரியுது. முடிவு என்னங்கிறது இன்னும் சில நாள்களில் வெளிவரும். அப்போ நம்ம அதை பற்றி பேசுவோம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.